வணக்கம். என் பெயர் யாமினி தேவி. நான் இங்கே இங்கிலாண்டில் ஒரு 2 வருஷமாக தனியார் நிறுவனத்தில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பார்த்த நியூஸ் என்னன்னா, நம்மளோட தமிழக முதலமைச்சர் திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் 4ஆம் தேதி ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் நம்ம சுயமரியாதை நூற்றாண்டையொட்டி தந்தை பெரியார் பற்றி சொல்லணும்னு யாருக்குமே அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த சுயமரியாதை இயக்கத்தோட முழு சோர்ஸே தந்தை பெரியார் கிட்ட இருந்து வந்த ஒரு விஷயம்தான். அவரோட திருவுருவப் படத்தை வெளியிடுறாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மன நிறைவான ஒரு விஷயமா இருக்கு. இது நானே பண்றேன்னு சொல்லிட்டு நம்மளோட முதல்வரே பண்றது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்லலாம்னா ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கிற ஒரு விஷயம். அந்த சமத்துவம்ன்ற ஒரு விஷயம் வந்ததுனால மட்டும்தான் இன்னைக்கு நாங்களாம் இங்க இருக்கோம். இல்லைன்னா இன்னுமே வீட்டுக்குள்ளேயே தான் முடங்கி இருந்திருக்கோம். இந்த ஒரு தருணத்துல நம்மளோட முதல்வர் அவரோட பெரியாரின் கோட்பாடுகளுக்கு ஏற்ப வாழ்ற ஒருத்தர் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறது, அதுவும் இங்கிலாந்துல. ஏன்னா இங்கிலாந்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரலையும் இந்த காலை உணவு திட்டம்ன்றது ஒண்ணு இல்லாம இருந்தது. நம்ம நாட்டை பார்த்துதான் ஓகே நம்மளும் நம்மளோட நாட்டுல கொண்டு வரணும். ஏன்னா அதனால நிறைய பேருக்கு கல்வி கிடைக்க ஆரம்பிக்குது. சாப்பாட்டுக்காக ஸ்கூலுக்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும். எத்தனை பேர் பார்த்திருக்கல அப்படிங்கிறது 2வது விஷயம். பட் இதை தாண்டி நம்மளோட தமிழக அரசோட கோட்பாடுகள், அதனோட பிரதிநிதிகள், அவங்களோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வெளிநாட்டவர்களும் ஃபாலோ பண்றாங்க. அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நம்ம நாட்டிலேயே அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். நம்மளோட தமிழக முதல்வர் இங்கிலாந்துல அதுக்கான சிறப்புரையாற்றாருன்றது ரொம்ப 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 பெருமையான விஷயமா நாங்க கருதுறோம். அண்ட் தமிழக முதலமைச்சரை இங்கிலாந்து வாழும் பெண்களின் சார்பாக மிக மன நிறைவுடன் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.